ஐயா வாங்க. ஹரி நமோ சித்தம் ஹரி ஹரி ஓம். எங்க குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, செல்லமா வளர்த்த புள்ள. அவனை புத்திசாலி ஆக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படியே ஆகட்டுமா. உன் பேர் என்னப்பா? சிகாமணி. பலே பலே, பேருக்கேத்த மாதிரி அவனை புத்தி சிகாமணி ஆக்கிடுறான். போயிட்டு நாங்க வரோங்க. ஐயா வாருங்க. போயிட்டு வாங்கம்மா. ஊரையே கூட்டி சாப்பாடு போட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும்யா. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. என்னங்க ஊர்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, வாங்க நாம எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். வச்சுட்டு வா. சரிங்க. பிள்ளைகளா, உங்களை எல்லாம் இப்ப கேள்வி கேட்க போறேன். குமார், நீ எது வரைக்கும் படிக்க போற? நான் 12வது வரைக்கும் படிக்க போறேன். உட்கார். செல்வம், நீ எது வரைக்கும் படிக்க போற? 10வது வரைக்கும் படிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம், உட்கார். சிகாமணி, நீ எது வரைக்கும் படிக்க போற? நான் பெல் அடிக்கிற வரைக்கும் படிப்பேன். கையை நீட்டுறா. அப்பா, நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா. ஏண்டா? என்ன வாத்தியார் அடிச்சிட்டாங்க. வாத்தியார் அடிச்சிட்டானா? வாடா மகனே, போ என்னன்னு கேட்டு வந்துருவோம். எவையா என் புள்ளைய அடிச்சது? வெளியே வாங்கய்யா. ஐயா வணக்கம். வாங்கய்யா. ஏயா வாத்தி, என்ன தைரியம் இருந்தா என் பையனை போட்டு அடிச்சிருப்ப? இல்லைங்க ஐயா, உங்க பையன் என்ன பண்ணான்னா? அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும்யா, அவன் சின்ன பையன். நீ எல்லாம் பாட சொல்லி கொடுக்கிற வாத்தியார் தானே? யோ, நீ என்னையா பாடம் நடத்துற? நான் சரித்திர வாத்தியார். என்னது தரித்திரியமா? சரித்திரம், வரலாறு வரலாறு. தாஜ்மஹாலை கட்டினது யாரு? தன்னுடைய காதலின் நினைவு சின்னமா தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டினாரு. ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஷாஜகான் கூட சித்தப்பா மகன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பேர் என்ன தெரியாதா? விடு. மும்தாஜோட முறை மாப்பிள்ள பேர் என்ன தெரியாதுங்க. அதுவும் தெரியாதா? இந்த கேள்விக்காவது பதில் சொல்லு. தாஜ்மஹாலை கட்டின மேஸ்திரி பேர் என்ன? புத்தகத்துல போடல, தெரியாதுங்க. சரித்திரம் படிச்ச வாத்தியாரு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. பாவம், 1வது படிக்கிற பிள்ளைய புடிச்சு அடிச்சீங்கன்னா என்னையா அர்த்தம்? நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ? அடுத்த வாத்தியார் யாரு? ஐயோ, நான் வரேன். ஐயா ரொம்ப பேசாதீங்க. என்னையும் ஒரு வாதியார் அடிச்சு சொல்லி கொடுத்ததால தான் நான் இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் ஆகி கை நிறைய சம்பாதிக்கிறேன். நீ வாத்தியார் வேலைக்கு வந்தாதாயா சாப்பிட முடியும். ஆனா எங்க குடும்பம் அப்படி இல்லையா. படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அறிவை வளர்க்கறதுக்கும் தான். அடிச்சாதான் படிப்பு வரும். இந்த பள்ளிக்கூடத்துல அடி வாங்கினாதான் என் பிள்ளைக்கு படிப்பு வரும்னா இந்த பள்ளிக்கூடமே வேண்டியது இல்லையா. வேற பள்ளிக்கூடத்துல போய் என் பையனை சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலும் வாத்தியார் அடிச்சுதான் படிப்பு சொல்லி கொடுப்பாரு. அடிச்சாதான் படிப்பு வரும்னா அப்பேற்பட்ட படிப்பே என் பையனுக்கு தேவையில்லையா. ஏய் மகனே, வாடா வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு இவர் எடுத்த முடிவு இன்னைக்கு வேணா இவருக்கு சரியா இருக்கலாம். இன்னும் 25 வருஷம் கழிச்சு இந்த பையனோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுதுன்னு பாருங்க. மாறா, அம்மா, இந்த முதுகு வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் மூலிகை கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்துருமா? சரி. என்ன தரகரே, நீங்க மட்டும் போட்டோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன இப்படி விவரம் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கீங்க? வாயா, என்ன விஷயம்? என்ன வாய்க்குள்ள ரயில் ஓடுதா? என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. யோ சிவகார்த்திகேயன், இங்க வாயா. இவன் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு. வணக்கம், நான் தான் சிவகார்த்திகேயன். நீங்க யாரு? விக்கு இல்லாத விஜய் சேதுபதியா? நீங்க யாருன்னு கேட்கான். சொல்லு. சூரி. சூம்பி போன சூர்யான்னு கேட்கான். என்ன விஷயம் புரியலையா உங்களுக்கு? புரியலையே. வாழைப்பழம் சாப்பிடும் போது வாந்தி எடுத்துட்டானா? இல்ல நீ யார் முதல்ல? மூக்குத்தி குத்துற அழகான பொண்களை வச்சு தொழில் பண்றாங்க. அது கல்யாண புரோக்கர். தேங்க்ஸ் வி சேதுபதி. ஓ, அதாவது பொண்ணு மாப்பிளைய பார்த்து 2 பக்கம் பேசி சுமூகமா முடிச்சதுக்காக விருந்து வச்சிருக்காங்க. என்ன சாப்பிட்ட? பாம்பை முழுங்கிட்டானோ? ஓ மீனா? ஓ மீன் முள்ளு மாட்டிச்சா? மீன் முள்ளு கிராஸ்ல கிடக்கான். எத்தனை நாள் ஆச்சு? 71 நாள் ஆச்சா?
7 நாள் ஆச்சா அப்படிதானே? அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அங்கங்க வைத்தியம் பார்த்திருக்கான், முள்ளு வெளியே வரலையா. நம்ம மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கான். இருக்கட்டும் விஜய் சேதுபதி, முள்ளு எடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? அதாவது ஊசி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடப்படாதான். மாத்திரை மருந்து அவனுக்கு அலர்ஜிங்க. தொட்டு பேசுறா தூக்குல தொங்கிடுவேங்க. முள்ள எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவுதானே? ஆமா. அப்ப வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோமா? அந்த கிளாஸ் எடுக்க சொல்லு. பரம்பரை ஆயி வந்து அந்த கிளாஸ் எடுத்துங்க வையா. யோ அறிவு கட்டவன் அங்க வையா. இந்த நாத்தனாருது. இந்த குதிரை கோமியத்தை கொஞ்சம் ஊத்து. ஊத்திட்டியா? எருமச்சாணி 2 உருண்டை எடுத்து போடு. கரப்பாம்பூச்சி கஷாயத்தை கொஞ்சம் ஊத்து. ஐயா போடுங்க. திகட்டும்ல, அறிவு இல்ல. அந்த பள்ளி உச்சா 12 ml அடியா. நல்லா ஊத்தியா, நூஞ்சு ஊத்து. முடி வளரணும்ல. சிவகார்த்திகேயன், பயப்படாதீங்க. கொடுங்க. கலர் நல்லா வந்திருக்கு. ஒரே கல்ப். விழுப்புரம், திண்டிவனம், மதுரா. வெளியே போய் வாங்கிடியா, வீட்டுக்கு போக முடியாது. கடக்கல முள்ளு. எப்படி கையே வைக்காம முள்ள எடுத்த பத்தியா? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பாட்டு உன் விளக்கத்தை எனக்கு தான் பேச்சு வந்துருச்சுல. ஆமால. ஏண்டா நீ எல்லாம் சிவகார்த்திகேயன், நீ எல்லாம் சூரி வச்சுக்கிறேன். இதுல வருத்தப்படாத வாலிபர் யாரு? பின்னாடி இவனா? இருடா உன்னைய வச்சுக்கிறேன். என்ன தரகரே, நீங்க மாட்டுக்கு பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு வந்துட்டீங்க, எதுவுமே பேசல. என்னாச்சு? இல்ல, விருந்துக்கு போன இடத்துல பெராமீன் கொடுத்தாங்களா, நான் ஆசையா சாப்பிட்டேன்னா முள்ளு தொண்டையில மாட்டிக்கிச்சு, அதான் பேச முடியல. ஐயோ, ஒரு நல்ல பொண்ணோட போட்டோவை கொண்டு வாங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த பொண்ணோட போட்டோ சகிக்கல. சைக்கிளையா ட்ரை பண்ணி அழகான புள்ளைய புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க இப்ப இடத்த காலி பண்ணுங்க. இருங்கடா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன்டா. கொசு முத்திரமா நான் யா சுருட்ட சூரி, எங்க என் பையனை காணோம்? அப்பனே பிள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான்ப்பா நான் 9ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன். நான் நிறைய மார்க் வாங்க நீ தான் அருள் புரியணும். நான் மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டேன்னு வையேன், உனக்கு நான் 101 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. தம்பி, வணக்கம் பாசு. வணக்கம் இருக்கட்டும் தம்பி. இந்த பிள்ளையாருக்கு வேண்டிக்கிறத விட அதே 101 தேங்காய் கொண்டு போய் வாத்தியார் கையில கொடுத்தா அவரு போடுவாங்களப்பா 100க்கு 100 மார்க்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பாசு. நான் பாஸ் ஆன மறுநாளே எங்க வாத்தியார் கோணியை தூக்கி தோல்ல போட்டு எங்கடா 101 தாங்க அப்படின்னு வீட்டாண்ட வந்து நிப்பாரு. பட் பிள்ளையார் அப்படி இல்லையே. சாரி பிள்ளையாரு, அடுத்த வருஷம் பாக்கலான்னு சிங்கிள் தேங்காய் சிம்பிளா உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படி? டேய் பாவண்டா அந்த பிள்ளையாரு, ஏன்டா அவர் இப்படி ஏமாத்துற? அவர் மட்டும் ஏமாத்தலையா? ஒரு மாமலத்துக்காக உலகத்தையே சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து முருகரை ஏமாத்தல. அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? பிஞ்சிலேயே பழுத்தது போல, அதான் இப்படி பேசுது. இப்படிலாம் பேச சொல்லி உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்?